ஸோ ஹே கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிகம் த மெர்ச்சன்ட் தீவ் ஸ்கில் சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். பழைய எபிசோட் பார்க்கலன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் அதாவது அந்த இடத்த காமிக்கிறாங்க. எவ்வளோ பசுமையாக இருந்தது, எவ்வளோ நல்ல அருமையாக இருந்த இடம் இப்போ எந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. இது எல்லாமே வந்து அந்த மான்ஸ்டரோட கண்ட்ரோலுக்கு அடியில் இருக்குன்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சரி, ப்ரூக்லினும் சரி அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த 1000 ஃபேஸ் டீமன் வந்து அப்ரோச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும்டா அப்படின்னு தான் வந்து ப்ரூக்லின் இருக்கான். அப்போ வந்து சரி அண்ணா, அந்த இக்னிஷை கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்களா? அதான் இக்னிஷ்னா என்ன, அந்த ஃபயர் பவர். சரி, ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரூக்லின் கையில் வந்து ஃபயர் எனர்ஜியை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிற்கும் போது, சரி இதை இப்போ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இவன் எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கான், இவனாவன் அப்படின்னு வந்து ப்ரூக்லின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த இடத்துல போய் ஸ்டாண்ட்ஸில் நின்று ஓகே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவனோட உடம்புலேருந்து எக்கச்சக்கமான ப்ளூ கலரில் ஒரு ஆறா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து அந்த ஸ்வாடில் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ப்ரூக்லினுக்கு ஷாக்கு, இது இது அப்படின்னு பார்க்கும்போது அவன் உடம்புல, அதாவது அவன் உடம்புல இருந்த மொத்த ஆறாவும் வந்து அந்த ஸ்வாடுக்கு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ப்ரூக்லின் வந்து, இல்லை இது என்ன ஒரு அன்பிலீவபிள் ஃபோக்கஸு, இந்த ஆரா அவனை சுற்றி இருக்கு, இந்த மாதிரி ஒரு கிளியரான பியூரான ஆரா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ப்ரூக்லின் வந்து ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆரானா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். ஆனால் யாருக்குமே, அதாவது நார்மல் ஹியூமன்ஸ்க்கே அப்படி கிடையாது. அது போக இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஏஜ் அவனுக்கு எப்படி இந்த மாதிரி அப்படின்னு வந்து ப்ரூக்லின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை இல்லை இவன் சொன்னான் சார்லட்டோட சீக்ரெட் டெக்னிக்கை வச்சு என்னோட இக்னிஸ் ஃப்ளேமை வச்சும் ஏதோ கம்பைன் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் நான் அப்போ நம்பலை. ஆனால் இப்போ இது ரெண்டையும் என் கண்ணால் பார்க்கும்போது அந்த ஆறா இவன் மாஸ்டர் பண்ணதை வச்சு பார்த்தா இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியுது. ஆனால் இது எப்படி அவனால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு வந்து ப்ரூக்லின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த இக்னிஷை இதில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கையில் இருக்க அந்த இக்னிஸ் பவர் நம்ம ஹீரோக்கு மேலே யூஸ் பண்ணுறான். ஹீரோ வந்து அந்த ஸ்வாடில் அந்த ஆரா இருக்கும்ல, அந்த ஆராவோட சேர்த்து அந்த இக்னிஷை வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரூக்லின் எப்படி வந்து அந்த இக்னிஷ் பவரை உடம்புல வாங்கினானோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போது அதுலேருந்து வச்சுக்கிட்டு ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ வந்து அதை மொத்தமாக அப்சர்வ் பண்ணி ஸ்டேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை அப்போ நம்ம ஹீரோ வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது, ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளமா, கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்னு வந்து ப்ரூக்லின் கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை விட்டுரு, நானே இதை பார்த்துக்கிறேன், நீ வந்து பேக்கப்புக்கெலாம் வர தேவையில்ல, நானே இதை முடிச்சுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்னா. என்னது அப்படின்னு நம்ம ப்ரூக்லின் ஷாக் ஆகிறான். ஏன்னா அந்த பவர் வந்து நம்ம ப்ரூக்லினோட பவர், அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான். அப்போ ப்ரூக்லின் வந்து வியந்து பார்க்குறான், இது என்ன கேர்ஸ், எப்படி இந்த பவர் என்னோட ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த ஸ்வாடில் எப்படி இவன் நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ஆறா இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 1000 ஃபேஸ் டீமனை இவனால் கில் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூக்லின் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த செகண்ட் வந்து ஒரு செகண்ட் வந்து அவன் ப்ரூக்லின் வந்து அட்மையர் ஆகிட்டு இருக்கான். ஒரு இன்ஸ்டன்ட்டில் என்னோட மொத்த சபார்டினேட்டும் செத்து போனாங்க. அப்புறம் என்னால் பேட்லியாக அதுகிட்டேருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு. என்னவா இருந்தாலும் இது ஒரு விஷயம் இருந்தானோ இந்த 1000 ஃபேஸ் டீமனை எப்படி கர்ஸ்னால டிஃபீட் பண்ண முடியும், அது இந்த பவர் வச்சு அப்படின்னு வந்து நம்ம ப்ரூக்லின் யோசிக்கும் போது, நம்ம கர்ஸ் வந்து அந்த ஸ்டான்ஸ்லேருந்து அந்த டீமனுக்கு எதிராக அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். அப்போ அந்த டீமன் பக்கத்தில் ரொம்ப ஒரே ஸ்விங்கு தான். நம்ம ப்ரூக்லின் வந்து இத்தனை அடிப்பட்டும் அது வந்து சாவுற, அதாவது இது மியூட்டேஷன் ஃபார்மில். ஆனால் நம்ம ஹீரோ ஒரே ஸ்விங்கில் அது ரெண்டாக வெட்டுறான். அந்த இடத்துல பார்க்கும்போது அது ரெண்டாக செதறும் போது இந்த ப்ரூக்லினோட அந்த ஹீரோ மேலே வச்ச அந்த வெறுப்பு, அது போக ஹீரோவை எப்படிலாம் ட்ரீட் பண்ணது, அது எல்லா மெமரிஸையும் வந்து மொத்தமாக உடைக்கிற மாதிரி சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. நான் ஒன்றும் உன்னோட காலு கீழே இல்லைடா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்ட் காமிக்கிறாங்க அந்த வெட்டில். அப்போ இதை பார்த்த ப்ரூக்லினுக்கு ஷாக்கு, இவன் அதை முடிச்சிட்டானா, அதை கொலைப்பட்டானா அப்படி ஷாக்காகி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது அந்த டீமன் சேர்த்தனால அந்த டீமன் கண்ட்ரோல் பண்ண அந்த வெதர் எல்லாமே நார்மல் ஆகுது. அண்ணா அப்படின்னு ஒரு வாய்ஸ், இது முடிஞ்சிருச்சு அப்போ நம்ம ஹீரோ கெத்தாக திரும்பி பார்த்து நம்ம ப்ரூக்லின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு ப்ரூக்லினுக்கு எப்படி ஈஸியாக, அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இது பண்ணோம், நீ என்ன ஜஸ்ட் லைக் தட் ஒரே அடியில் எப்படி நீ சாவடிச்ச அப்படின்னு வந்து ப்ரூக்லினுக்கு எக்கச்சக்கமான கோவம். அப்போ ப்ரூக்லின் என்ன பண்ணான்னா, அவன்கிட்ட இருக்கிற இன்னும் ஸ்வாட் எடுத்து, அப்படியா அப்படி சாவு நீ, அதாவது
நீ அதை சாவடிச்சிட்டல, அப்படியே நீ சாவு அப்படின்னு சொல்லி புரூக்லின் அவனை ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். பட் நம்ம ஹீரோ இன்னும் அந்த இக்னிஷ் பவரை வச்சு சேனல் பண்ணிட்டு இருக்கான்ல, அதை வச்சு அசால்ட்டை தடுக்கிறான். அப்போ புரூக்லின் ஷாக்கு. ஏன் என்னால் இக்னிஷ் பவர் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா புரூக்லினோட பவர் இக்னிஷ் தானே, ஏன் யூஸ் பண்ண முடியலன்னு அவன் ஷாக்காகி பார்க்கும்போது, நான் ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ மாறி இருக்க மாட்டேன்னு நான் நினச்சேன், அந்த மாதிரி தான் நீ மாறாம தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் கையிலேருந்து அந்த பிளாக்வுட் எனர்ஜி இருக்கும்ல, அந்த வாய் அது வெளியே வருது. அதுலேருந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த ஸ்வாடில் ஒரு பிளாக் ஃப்ரேம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா புரூக்லினோட பவரை பிளாக் ஃப்ரேமை வந்து நம்ம ஹீரோ கன்வெர்ட் பண்ணிட்டான். அப்போ தான் காமிக்கிறாங்க, உங்களுக்கு புரூக்லினோட பவரை எடுக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, புரூக்லின் வந்து அவன் ஆப்பனண்ட்டுக்கு வில்லிங்காக வந்து அந்த இக்னிஷ் பவரை கொடுக்கணும். ரெண்டாவது, அவன் வந்து நம்பணும். அதாவது என்னன்னா, அவன் ஆப்பனண்ட் வந்து இங்கே இங்கிலீஷோட பவரை புரூக்லினோட நல்லா யூஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்து அவன் நம்பணும். மூணாவது, அவன் கடைசியாக வந்து அவனோட ப்ரைடை மொத்தமாக உடையணும். அதான் இந்த மூணுமே நடந்துச்சு இவ்வளோ நேரம். இது எல்லாமே நம்ம ஹீரோ பண்ண பிளானு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த புரூக்லினோட செஸ்ட்டில் வெட்டுறான் அந்த சைடு. அந்த மூமெண்ட்டில் தான் அந்த இக்னிஷ் என்னோடது ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இந்த சைடு அந்த மான்ஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு முடியுது. இந்த சைடு யாரை கத்துறாங்க பார்த்தா அது நம்ம புரூக்லின். அண்ணா இப்போ பார்த்தியா, எனக்கு உன் உதவி இல்லாமல் நான் இது எல்லாத்தையும் சாவடிச்சேன்னு சொல்கிறேன். பார்த்தா அந்த மான்ஸ்டர் மொத்தமாக கருகி குட்டி உண்டாயிடுச்சு. நீ என்ன சொன்ன, நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு குக்கி சாப்பிட்ருப்பான். அந்த குக்கியை கூட கீழே தள்ளி விட்டு அதை காலை வச்சு மிதித்து, உன் இடத்த நீ பார்க்கணும், நீ இங்கே மட்டும் வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ என்னை அப்படிலாம் பேசுகிற, நான் கூட நினச்சேன் நீ வந்து என்னை வந்து உன் தம்பியாக ஏற்றுப்ப, நம்ம 2 பேரும் நல்லா இருப்போம், நீ என்னை அக்னாலேஜ் பண்ணுவ. அந்த கடைசி நிமிஷம் அளவு கூட நான் வந்து உனக்காக எதிர்பார்த்தேன். அதான் இந்த கடைசி நிமிஷம்னா இந்த மாதிரி அந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு, வா நல்லா யூஸ் பண்ணியிருக்கான், சரி பரவாயில்ல, இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நினப்பான்னு கூட நான் நினச்சேன். ஆனால் நீ அது எதுவுமே பண்ணலை. அப்போ நம்ம ஹீரோ சொல்லி அந்த புரூக்லினோட வாய்க்குள்ளே அந்த கத்தியை வச்சு ஒரே குத்து. நான் எவ்வளோதான் ஹார்டாக ட்ரெயின் பண்ணானோ, நம்ம சிப்ளிங்ஸு நான் நினச்சானோ, நீ என்னை அக்னாலேஜ் பண்ணுவேன்னு நினச்சானோ, நான் உனக்கு எக்கச்சக்க வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் நீ எதையுமே அப்செட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் இந்த இடத்துல நீ இருக்கவே தேவையில்லன்னு சொல்லி அவனோட பாதி, அதாவது அந்த இன்னொன்று சைடு இருக்க அந்த கண்ணு எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகுது. மேபி நம்ம ஹீரோ அந்த பவர், அதாவது அந்த மான்ஸ்டரோட பவர் கூட அதுக்கு ஒரு பண்ணியிருக்கலாம், அது என்னன்னு தெரியல. இப்போ இது உனக்கு ஹர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் புரூக்லின் சாகலை. ஆனால் அந்த எபிலிட்டி மூலமாக அந்த வலி வந்து புரூக்லினால் ஏற்படுது. அது கடைசியாக சாகிற அளவு அந்த வலியை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இங்கிலீஷை வச்சு தானே என்னோட முகத்தையும் என்னோட கையும் வந்து பேர்ன் பண்ண வைப்ப, என்னை தரையில் போட்டு ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தல, ஞாபகம் இருக்கான்னு சொல்லும்போது புரூக்லின் அந்த இடத்துல துடிச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோ கேஷுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியாக பார்த்தா புரூக்லின் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறந்து போகிறான். இதான் ஹீரோ, ஒரு வேலையை ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இது என்ன ஒரு ஐரானிக்கான பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அதாவது இவன் எதிர்பார்த்த மாதிரி தப்பாக நடக்குது, இல்லைனா வந்து இந்த மாதிரி நடக்கிறத ஐரானிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சைட் பார்த்தா ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இதான் வகீம் மெயின் எஸ்டேட்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க கத்துறாங்க, லார்ட் வகீம் வந்து மொத்தமாக இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். இந்த சைட் பார்த்தா அந்த புரூக்லினோட ஃபேஸ் மொத்தமாக போயிடுச்சு. அவன் வாய் மட்டும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை மூஞ்சியை வச்சு அதை துணி வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த எரோஷன் வந்து ரேங்க் 5 இருக்குது. அது ஒரு அப்பர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது அப்பர் கிளாஸ் எக்ஸ்பர்ட்னால கூட சப்ரஸ் பண்ண முடியாது. ஆனால் புரூக்லின் கஷ்டப்பட்டு அவங்க தம்பியை வந்து காப்பாற்றுறக்காக தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. லார்ட் கர்ஸை காப்பாற்றுற இல்லைனா லார்ட் கர்ஸ் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான பட்லர் வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து அந்த புரூக்லினுக்காக சர்வ் பண்ணுறவங்க. எப்படி அந்த ஃபெயிலியர் சர்வே ஆகிருக்க முடியும் அப்படின்னு ஒரு பட்லர் கத்தும்போது இன்னொரு ஒரு பட்லர், உன் வார்த்தையை ஒழுங்காக யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதுதான் வந்து ஹெட் பட்லர், இந்த வகீம் ஃபேமிலியோட ஹெட் பட்லர். அவனோட தம்பிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். இது ரொம்ப ஒரு ஹானரான சாக்ரிஃபைஸு. அது நீ என்ன கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு அந்த ஹெட் பட்லர் சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் எல்லாரும் அமைதியாகி அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம லார்ட் புரூக்லினுக்காக ஒரு நோபல் டெத்தை கொடுக்கணும், அவனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம வந்து அடக்கம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சார் நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்காமல் கேஷுவலாக, நல்ல வேலை அவங்க இதை நம்பிட்டாங்க, இல்லைனா ஏன் மேலே தான் சஸ்பீஸ் வந்திருக்கும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டர் எனர்ஜி வச்சு இந்த மான்ஸ்டர் தான் நம்ம அந்த புரூக்லினை கொலை பண்ணியிருக்கு, அதனால இப்படி தான் அவன் செத்துருக்கா, அது போக வந்து அவன் சாகும்போது இந்த மாதிரி நம்ம கேர்ஸை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்.
சரி, இது எல்லாம் அந்த புரூக்ளினுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா, இதனால என்னோட மிஷன் வந்து கொஞ்சம் ஈஸி ஆகும். ஏன்னா, இந்த இக்னிஸ் பவர் வச்சு அந்த நான் ஒரு லெவலுக்கு வந்துட்டேன். இதனால வந்து என்னால அந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனிஸை வந்து ஃபுல்லா அடாப்ட் பண்ண முடியும். அது போக அந்த சிக்ஸ்த் சென்ஸையும் என்னால கத்துக்க முடிஞ்சுச்சு. அது இக்னிஷும் கிடைச்சிருச்சா, இது 3மே வந்து எனக்கு ஒரு ஜாக்பாட் தான். ஏன்னா, இந்த ஒரு மிஷன்ல போனனால தான் இந்த 3மே எனக்கு கிடைச்சுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா, அந்த இக்னிஷே இப்ப இப்படி பிளாக் ஃப்ளேமா இருக்கு. அதான் ப்ளூ கிரீன் யூஸ் பண்ணும்போது ஒரு கலர்ல இருக்கும்ல, இப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்ணும்போது ஒரு கலர்ல இருக்கு. ஸோ, இது யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் இந்த பிளாக் ஃப்ளேமு என்னோட ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா இருக்கும். கண்டிப்பா இத வந்து நான் இன்ஃப்யூஸ் பண்ணும்போது அந்த எரோஷன் இருக்கும்ல, அத மொத்தமா என்னால ஸ்டாப் பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இவங்க வந்து இந்த ப்ராப்ளத்த பார்க்கறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு போவோம். ஏன்னா, அத இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தாங்கன்னா, இந்த நான் மற்றக்கு மேபி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போவோம். நம்ம ஹீரோ அந்த கதவ திறந்துட்டு போம்போது, யாரோ வந்து கமிங்ன்னு சொல்றாங்க. யார் அது? இந்த நேரத்தில யார் வரா? அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும்போது, ஒருவேள இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, அதாவது இப்ப எத பத்தி நம்ம ஹீரோ சொல்றான்னா, இந்த வேர்ல்ட் இன்வேடர்ஸ்லாம் யாரு? இதெல்லாம் யாருக்குமே இந்த வேர்ல்ட் இன்வேடர்ஸ் தெரியாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். அதுல நம்ம ஹீரோ என்ன ரிவீல் பண்றான்னா, இந்த ரேங்க் 5ன்னு சொல்றாங்கல்ல, 3ன்னு சொல்றாங்கல்ல, இதுல வர மான்ஸ்டர் எல்லாமே வெறும் ஒரு லோ சர்வன்ட்ன்னு சொல்றான் நம்ம ஹீரோ. இந்த லோ சர்வன்ட் அட்டாக் பண்ணவே அவ்வளோ பெரிய ஆர்மி எல்லாமே தேவைப்பட்டு, அதுல எக்கச்சக்கமான இறப்பும் வந்து தான் அந்த மிஷினை முடிக்கிறாங்க. ஸோ இந்த லோ சர்வெண்ட்டுக்கே எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, அப்போ அந்த வேர்ல்டு இன்வேடர்ஸ் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த இன்வேடர்ஸ்னால் யாருன்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ உள்ளே வரும்போது, சரி இது ஒரு வேளை சீக்கிரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஏன்னா இந்த மிஷின் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நம்ம ஹீரோ ரெகார்ஷன் ஆனனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஃபியூச்சர் மாறி இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த லெவல் 5 வந்து வந்திருக்கு. இல்லைனா இந்த 1000 டீமன் வந்து இப்போ வர வேண்டிய கேட்டகிரி கிடையாது. அதான் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக அந்தத்தையும் நான் சீக்கிரம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அதான் ஹீரோட ஒரு சபார்டினேட் இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஹண்டத்தா இருப்பாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கேரக்டர் வருது. லார்ட் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ். அதாவது கர்ஸ் வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ வருவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க பேரை சொல்கிறாங்க. இவங்க தான் செஃபீரியா. இவங்க தான் 4th கிளாஸ் இன்வெஸ்டிகேட்டர். அது எரோஷனை பற்றி என்னென்ன நடக்குது, அது எப்படி நடந்துச்சு அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு பர்சன். அப்பா நம்ம ஹீரோ அவ கழுத்தில் ஒன்று பார்க்குற ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது. அந்த பிளாக் ஸ்டார் அவன் மேலே இருக்குடா. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். ஓ, நம்ம சீக்கிரம் பார்த்துட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கு என்னது அப்படின்னு வந்து யோசிக்கிறான். ஆமாம், நீ சாவாதவன் தானே, உனக்கிட்ட நான் ஒரு டீல் வச்சுருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான்னா, உன்னோட இமார்டாலிட்டியை உன்கிட்ட இருந்து என்னால் எரேஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த சைடு அந்த பொண்ணு சொல்லு, நீ வந்து ஒரு மறுபிறப்பை எடுத்து வந்தவனா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவளோட உருவம் மொத்தமாக மாறுது. நான் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான இடத்துல எட்டர்னிட்டியாக தேடி பார்த்தேன். ஆனால் உன்னே மாதிரி ஒரு தப்பான பர்சனை நான் மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. அதாவது ஆத்தரை தான் மீட் பண்ணுவேன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ ரிகாஷனால இவனை மீட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல, அதுதான் வந்து அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோடு இந்த சாப்டர் முடியுது. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பை கைஸ்.